Who is the first Nobel Prize winner in Asia? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் அனிமல் டிஷ்யூஸோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எபித்தீலியல் டிஷ்யூ அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த எபித்தீலியல் டிஷ்யூவில் ஃபர்ஸ்ட்டு அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா 3 லேயராக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் எபித்தீலியல் செல்ஸ். எபித்தீலியல் செல்ஸ் அவுட்டர் மோஸ்ட்டாக அரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த எபித்தீலியல் செல்ஸ்க்கு கீழே நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரைன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நான் செல்லுலார் செல் இல்லாமல் ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரைன் ஃபார்ம் ஆகும். இது எபித்தீலியல் செல்க்கும் நெக்ஸ்ட் உள்ள லேயருக்கும் கனெக்டிங்காக இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் கீழே உள்ளது கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதுதான் எபித்தீலியல் டிஷ்யூவோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த எபித்தீலியல் செல்ஸ் அப்படிங்கிறது தான் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த எபித்தீலியல் செல்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம், சிம்பிள் cuboidal epithelium, சிம்பிள் columnar epithelium, அது மட்டும் இல்லாமல் columnar ciliated ஒரு columnar glandular அப்படிங்கிறது வெரைட்டிஸாக நம்ம இந்த எபித்தீலியல் செல்ஸ் இருக்கிற இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ epithelial tissue means skin அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த epithelial tissueோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். அதாவது இந்த செல்க்கு ஒன்று நடுவுலையுமே சின்ன சின்ன கேப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ லிட்டில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் எய்தர் அவுட் சைட் ஸ்பேஸ் ஆர் இன்னர் என்விரான்மெண்ட். அதாவது மேலாப்பில் இருக்க எபித்தீலியல் செல்ஸ் எய்தர் அவுட் சைட் த பாடி, அதாவது சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் இருக்குன்னா அது சரௌண்டிங் என்விரான்மெண்ட் ஃபேஸ் பண்ணும். இல்லைனா இன்னர் என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஃப்ளூயிட். இங்கே அவுட் சைட் ஸ்பேஸை நம்ம குறிக்கிறது ஸ்கின்னு. இன்னர் என்விரான்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஃப்ளூயிடை ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த எபித்தீலியல் டிஷ்யூ அவுட் சைட் ஸ்பேஸ் ஆர் இன்னர் என்விரான்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறதுனால இது ஆக்ட்ஸ் as a கவரிங் ஆர் லைனிங் டு சம் பார்ட் ஆஃப் த பாடி. அதாவது ஒரு கவரிங்காக இல்லை லைனிங்காகவோ இந்த டிஷ்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம 3 லேயர்ஸ் பார்த்தோம். எபித்தீலியல் செல், நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரைன், கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதுதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த எபித்தீலியல் செல்ஸ் இடத்துல நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். Epithelial cells compactly arranged with little intercellular spacesன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் இருக்க கேப் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 செல்ஸ் கனெக்ட் ஆகிருக்க இடம் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ்: tight junction, adhering junction and gap junction. ஸோ ஃபர்ஸ்ட் tight junction அப்படின்னு பார்த்தோன்னா இந்த tight junctionலேயே நமக்கு தெரியும், அதாவது 2 செல்க்கு நடுவில் பயங்கர டைட் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸாக 2 பிளாஸ்மா மெம்பரைன் அட்டாச் ஆகிருக்கனால அது எந்த ஒரு மெட்டீரியலுமே லீக் ஆக விடாது. இட் கேன் பி ஃப்ளூயிட் ஆர் எனி திங். ஸோ இட் ஸ்டாப்ஸ் லீக்கேஜ். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜோனா ஆக்ளூடன்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது adhering junctions. adhering junctionsனா சிமெண்டிங் 2 neighbor cells. 2 செல்க்கு நடுவில் ஒரு சிமெண்ட் மாதிரி இருக்குது. எப்படி 2 பிரிக்குக்கு நடுவில் நம்ம சிமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி 2 செல்க்கு நடுவில் சிமெண்டிங் கொடுக்கறது தான் adhering junctions. தேர்ட் டைப் இஸ் நோன் அஸ் கேப் ஜங்ஷன்ஸ். கேப் ஜங்ஷன்ஸ்னாலே அது 2 செல்க்கு நடுவில் கேப் இருக்கும். அதாவது இட் கனெக்ட்ஸ் த சைட்டோபிளாசம் ஆஃப் த 2 cells. Through this connection, free and rapid transfer of ions, அதாவது small movements of the ions நடக்கும். So this is known as gap junction. epithelial டிஷ்யூவோட ஃபர்ஸ்ட் டைப் சிம்பிள் எபித்தீலியம். இந்த சிம்பிள் எபித்தீலியம் இருக்க வெரைட்டிஸில் நம்ம அப்போ பார்க்க போகிறது சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். இது பேமெண்ட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் எபித்தீலியம் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, நம்ம வீட்டில் டைல்ஸ் எப்படி ஸ்கொயர் ஷேப்ட் ஆர் ஃப்ளாட்டண்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்கிறதுனால இட் இஸ் நோன் அஸ் பேமெண்ட் எபித்தீலியம். ஸோ பேமெண்ட் எபித்தீலியம் மீன்ஸ் டைல்ஸ். ஸோ இப்போ இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா
பார்த்தோம்னா ஆல்ரெடி epithelial டிஷ்யூவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சோ அதே இதில் epithelial cells will be replaced by square like cells. அது வந்து simple squamous epitheliumனால square like cells வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த square like cellsக்கு அப்புறமா இருக்கிறது as usual non-cellular basement membrane. next is connective tissue. இப்போது இந்த ஸ்கொயர் லைக் செல்ஸில் உள்ள நியூக்ளியஸ், அதாவது ப்ளூரலில் இதை நியூக்ளியை அப்படின்பாங்க. ஸோ இந்த நியூக்ளியை வந்து ஃப்ளாட் ஆர் சென்டர் ஆஃப் த செல்லில் வந்து இருக்கும். ஃப்ளாட்டாகவும் அது சென்டர் ஆஃப் த செல்லையும் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பிக்சர்லேயே பார்த்தா உங்களுக்கு புரியும், ஃப்ளாட் ஆர் சென்டர் ஆஃப் த செல்லில் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போது இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். It has single thin layer of flattened cells. So single thin layer of flattened cells இருக்கிறனால தின் லேயராக ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சிம்பிள் எபித்திலியம்னா சிங்கிள் லேயர் தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ சிங்கிள் தின் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்டு செல்ஸ் இருக்கும் வித் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ்னால் அதோட மேலாப்பில் இருக்க பவுண்ட்ரிஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை கரெக்டாக சர்க்கிள் ஷேப்லேயோ அந்த மாதிரி இல்லாமல் இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சம்திங் வைட்லி. அதாவது இந்த டிஃப்யூஷன்னா எந்த மெட்டீரியல்ஸ் இருந்தனாலும் அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரும், டிஃப்யூஸ் பண்ணி விட்ரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் எதை குறிக்குன்னு நம்மளுக்கு தெரியும், ஆர்பிசிஸ் டபிள்யூபிசிஸ் எல்லாமே சேர்ந்து. ஆனால் லிம்ப் வெசல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லிம்ப் வெசல்ஸ் கன்ஸ்டியூட் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் வித்தவுட் ஆர்பிசிஸ், அதாவது ரெட் பிளட் செல்ஸே அந்த லிம்ப் வெசல்ஸில் இருக்காது. நெக்ஸ்ட் இருக்கிறது alveoli of lungs. Alveoli of lungs is the very best example for diffusion which is lined by simple squamous epithelium, because இந்த alveoli of lungsல தான் diffusion of air நடக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறது coelomic cavities. coelomனா fluid filled cavity within the human body, அதான் வந்து coelomic cavities. நெக்ஸ்ட் Bowman's capsule of Malpighian bodies in nephron பார்த்தோன்னா இது கிட்னியில் இருக்க ஒரு பார்ட்டில் இந்த பவுமன்ஸ் கேப்சூல் வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியமோட லைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இருக்க எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா ஹென்லீஸ் லூப் இன் நெஃப்ரான். ஹென்லீஸ் லூப் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த பார்ட் ஆஃப் த கிட்னி. ஸோ அந்த கிட்னியில் இருக்க அந்த ஹென்லீஸ் லூப் வந்து லைன்டு பை சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்னா alveoli of lungs, பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் ஹென்லீஸ் லூப். இப்போது இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 இது, அதாவது பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் வெசல்ஸ், alveoli of lungs, coelomic cavities எல்லாம் பாடி ஃப்ளூயிட்ஸை குறிக்குது. சீலம்னா நம்ம பார்த்தோம் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி. நெக்ஸ்ட் இருக்க பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் ஹென்லீஸ் லூப் வந்து கிட்னியில் இருக்கிற பார்ட்ஸை குறிக்குது. Second type of simple epithelium is simple cuboidal epithelium. Cuboidalனா cube like, அதாவது single layer of cube like cells வந்து இருக்கும். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் epithelial tissue பார்த்த மாதிரியே இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா cube like cells ஃபர்ஸ்ட் லேயரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அது கனெக்டடாக non-cellular basement membrane கனெக்ட் ஆகிட்டு இதோட கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சரோட சிம்பிள் cuboidal epithelium. இதோட நியூக்ளியை வந்து ரவுண்ட் அண்ட் சென்டர் ஆஃப் செல்லில் லொக்கேட் ஆகும். நம்ம எப்படி சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியமில் ஃப்ளாட்டன் அண்ட் சென்டர் ஆஃப் த செல்லில் இருக்குமோ, இது வந்து ரவுண்ட் அண்ட் சென்டர் ஆஃப் த செல்லில் ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து செக்ரீஷன் பண்ணும். செக்ரீஷன் ஆஃப் எனி மெட்டீரியல் ஆர் மியூக்கஸ் கைண்ட் செக்ரீட் பண்ணும். செகண்ட் வந்து அப்சார்ப்ஷன் வந்து அப்சார்ப் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே சிம்பிள் cuboidal epithelium வந்து ரொம்ப முக்கியமாக ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டக்ஸ் ஆஃப் கிளான்ஸ். டக்ஸ்னா டியூப் ஆர் பேசேஜ் வே மாதிரி. டக்ஸ்னாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்லாம் இல்லை, டியூபை குறிக்கிறது தான் டக்ஸ் ஆஃப் கிளான்ஸ், அதாவது டியூப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படிங்கிறது. செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ். ஸோ ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே வந்து reproductive organs in our body. ஸோ இந்த reproductive organs இருக்கிறதுனால நம்ம வந்து அதை germinal epithelium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் இருக்க simple cuboidal epithelium நம்ம germinal epitheliumனு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற tubular parts of nephron. simple squamous epitheliumல நம்ம எப்படி Bowman's capsule and Henle's loop பார்த்தோமோ அதே மாதிரி கிட்னியில் ஒரு பார்ட்டில் இருக்கிறது tubular parts of nephron. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது, DCT, PCT. DCTனா distal convoluted tubule, PCTனா proximal convoluted tubule.
இந்த ப்ராக்சிமல் கான்வலேட்டட் டியூபியூலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா இட் ஹேஸ் மைக்ரோவில்லை. அதாவது இந்த மைக்ரோவில்லை வந்து ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் தரும். ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ்னால நமக்கு தரும் ப்ரஷில் நம்மளுக்கு எப்படி பார்டர்ஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இந்த மைக்ரோவில்லை கொடுக்கும். ஸோ இதனால திஸ் ப்ராக்சிமல் கான்வலேட்டட் டியூபியூலோட சரௌண்டிங்கில் எபித்தீலியம் இஸ் கால்ட் அஸ் ப்ரஷ் பார்டர் cuboidal epithelium. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ரீஅப்சார்ப்ஷன். சிம்பிள் cuboidal epitheliumோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாச்சு. அதில் 4 எக்ஸாம்பிள் இருக்குது. ducts of glands, இன்னொன்று ovaries and testes which are also known as germinal epithelium, இன்னொன்று tubular parts of nephron. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, DCT and PCT. இந்த PCTயில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, இட் ஹேஸ் மைக்ரோவில்லை. இது ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் தரதுனால இட் இஸ் நோன் அஸ் ப்ரஷ் பார்டர்ட் cuboidal epithelium. இந்த ப்ரஷ் பார்டர்ட் cuboidal epitheliumோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா ரீஅப்சார்ப்ஷன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சிம்பிள் cuboidal epithelium. சிம்பிள் எபித்திலியம் டிஷ்யூவோட தேர்ட் டைப் சிம்பிள் காலம்னார் எபித்திலியம். ஷேப்ஸ் வச்சு நம்ம எப்படி எபித்திலியல் டிஷ்யூவோட அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த காலம்னார் எபித்திலியம் காலம் ஆர் பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்னால ஆயிருக்கும், விச் இஸ் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் டால் அண்ட் ஸ்லெண்டர் லைக் செல்ஸ். ஸோ இதோட நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோன்னா டால் அண்ட் ஸ்லெண்டர் லைக் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதில் மெயினாக அதோட நியூக்ளியை எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட் அண்ட் பேஸ் ஆஃப் த செல்லை லொக்கேட் ஆயிருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தாலே நியூக்ளியை கரெக்டாக எலாங்கேட்டடாகவும் பேஸ் ஆஃப் த செல்லையும் லொக்கேட் ஆகியிருக்கும். ஆப்வியஸாக நெக்ஸ்ட் நான் செல்லுலர் பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும், அதோட கனெக்டிவ் டிஷ்யூ அட்டாச்சாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இதோட ஃப்ரீ சர்ஃபேஸில் மைக்ரோவில்லை மேபி ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். சிம்பிள் cuboidal epitheliumக்கு எப்படி செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் இருந்துச்சோ அதே தான் சிமிலர் ஃபங்க்ஷன், செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 4 எக்ஸாம்பிள் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா லைனிங்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனில் இந்த சிம்பிள் காலம்னார் எபித்திலியம் present ஆயிருக்கும். இப்போ சிம்பிள் காலம்னார் எபித்திலியம் மியூக்கஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் goblet cells. ஸோ இதான் தேர்ட் எக்ஸாம்பிள். மியூக்கஸ் ஃபார்மிங் செல்ஸ் ஃப்ரம் சிம்பிள் காலம்னார் எபித்திலியம் இஸ் நோன் அஸ் goblet cells. நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இட் இஸ் இன்டெஸ்டினல் மியூக்கஸ். இன்டெஸ்டினில் உள்ள மியூக்கஸ் வந்து ஸ்பெஷலாக இட் ஹேஸ் மைக்ரோவில்லை. மைக்ரோவில்லைனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் அதை தரும். ஸோ இந்த ப்ரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் தரனால திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரஷ் பார்டர் காலம்னார் எபித்திலியம். ஸோ ப்ரஷ் பார்டர் காலம்னார் எபித்திலியம் இஸ் a special case present in intestinal mucus. Simple columnar epithelium ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தாச்சு. இட் ஹேஸ் சிங்கிள் லேயர் ஆஃப் டால் அண்ட் ஸ்லெண்டர் லைக் செல்ஸ். அதோட ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து மைக்ரோவில்லை ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். அதோட ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அப்சார்ப்ஷன். எக்ஸாம்பிள்ஸில் 4 எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் 2, ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் விச் ஹேஸ் த லைனிங்ஸ் ஆஃப் சிம்பிள் காலம்னார் epithelium. தேர்ட் டைப் வந்து மியூக்கஸ் செக்ரீட்டிங் சிம்பிள் காலம்னார் epithelium, it forms goblet cells. Fourth, intestinal mucus which specially contains microvilli giving brush border appearance. So it is known as brush bordered columnar epithelium. சிம்பிள் எபித்திலியமில் உள்ள சில cuboidal அண்ட் காலம்னார் எபித்திலியம் செல்ஸ் வந்து சிலியேட்டட் ஆர் கிளாண்டுலார் எபித்திலியமாக இருக்கும். சிலியானா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே கிளாண்டுலார் செல் செக்ரேட்டிங் கிளாண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த சிலியேட்டட் எபித்திலியமோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துலாம். இதில் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஹேர் சிலியா. சிலியானா நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எய்தர் cuboidal எபித்திலியம் ஆர் காலம்னார் எபித்திலியம் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரித்தமிக் மோஷன் தந்த மெட்டீரியல் ஆர் மியூக்கஸை வந்து ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் புஷ் பண்ணும். இதனாலே இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இட் மூவ்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்ஸ் த மெட்டீரியல்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஸோ சிலியேட்டட் எபித்திலியலோட ஸ்பெஷல் ஃபீச்சரே அதோட டிரான்ஸ்போர்ட்டிங் மூமெண்ட் தான். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோன்னா 2 ஃபெமிலியர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் bronchioles. These bronchioles consist of ciliated cuboidal epithelium. bronchioles உள்ள இந்த ciliated cuboidal epithelium dust particles லங்ஸில் இருந்தால் அது லங்ஸ்லேருந்து தள்ளி போக விடும். தட் இஸ் இட் passes the dust particles away from lungs. செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா fallopian tube. ovaries and uterusக்கு நடுவில் இந்த fallopian tube இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ciliated columnar epithelium. இந்த ciliated columnar epithelium என்ன பண்ணுன்னா ஓவம் ஆர் எக் ஃபர்டிலைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஓவம் ஆர் எக்கை வந்து
பாஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த ciliated columnar epithelium present in fallopian tube helps in fertilization. ஸோ இதான் ciliated epithelium ஓட features and examples. Glandular epithelium is specialized for secretion. Secretion தான் இதோட main function. இப்போ இந்த glandular epithelium is classified into two types, unicellular gland and multicellular gland. Unicellular gland consists of single cell while multicellular gland consists of cluster of cells. அதாவது unicellular gland இருக்கிறது வந்து single gland cell தான் இருக்கும். இதுவே multicellular gland இருக்குன்னா group of cells, அதாவது cluster of cells இருக்கும். ஸோ unicellular gland ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா goblet cells of alimentary canal அப்படிங்கிறது. இந்த goblet cells of alimentary canal mucus secrete பண்ணுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் glandular epithelium is specialized for secretion. ஸோ இந்த வகையில் unicellular glandoட எக்ஸாம்பிள் goblet cell secrete mucus. multicellular glandoட எக்ஸாம்பிள் பார்த்தா salivary gland which is more familiar. Glandular epithelium specialized for secretion நம்மளுக்கு தெரியும். So on basis of pouring their function they are classified into exocrine gland and endocrine gland. இப்போ for example நம்ம ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுன்னு நினைக்கும் போது அது குக் ஆகிடுது. குக்கான ஃபுட்டு எய்தர் நம்ம டேரெக்டாக போய் வாங்கிக்கிறோம் இல்லைனா ஹோம் டெலிவரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த செக்ரேஷன்ஸ் எப்படி வந்து அந்த டார்கெட் ஆர்கனை ரீச் ஆகுதுங்கிற வச்சு தான் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வித் டக்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வித் டக்ட். டக்ட்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டியூப்ஸ். ஸோ இந்த டியூப் ஆர் பேசேஜ் வே இருக்கிற வழியாக தான் இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து தன்னோட செக்ரீஷன்ஸை டார்கெட் ஆர்கன்ஸ்க்கு எய்தர் டியூப்ஸ் ஆர் டக்ஸ் வழியாக சப்ளை பண்ணுது. இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் மியூக்கஸ், சலைவா, இயர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் செல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செக்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இட் இஸ் டக்ட்லெஸ். டக்ட்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது டியூப் ஆர் பேசேஜ் வே அந்த மாதிரி எதுவுமே எண்டோக்ரைன் கிளாண்ட்க்கு இல்லை. அப்புறம் எப்படி அதோட செக்ரீஷன்ஸை டார்கெட் ஆர்கன் ரீச் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இட் டஸ் இட் த்ரூ ஃப்ளூயிட் பாத்திங். ஃப்ளூயிட் பாத்திங்னா ஒரு டியூபோ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி அதோட மேலே அந்த ஆர்கனையே மொத்தமாக பாத்தானா எப்படி இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் செக்ரீட் பண்ணி அதோட டார்கெட் ஆர்கனுக்கு ரீச் ஆக வைக்குது. ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ணணும் நம்ம பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் பை தீஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். சிம்பிள் எபித்திலியமோட லாஸ்ட் டைப் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம். இதோட ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எனிவேஸ் ஃபார் ரீகாலிங், சூடோனா ஃபால்ஸ், ஸ்ட்ராட்டிஃபைட்னா மல்டிலேயர்ஸ். அதாவது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இட் இஸ் சிங்கிள் லேயர் செல்ஸ் ஒன்லி. இந்த சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் சிலியேட்டட் ஆர் நான் சிலியேட்டடாக இருக்கலாம். சிலியானா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். சிலியா இருந்துச்சுன்னா சிலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம், சிலியா இல்லைனா நான் சிலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் பார்த்தோன்னா அதோட மெயின் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா யுரேத்ரா ஆஃப் மேல். யுரேத்ரா ஆஃப் மேலில் வந்து இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் இருக்குது. அதாவது அங்கே பார்க்குறதுக்கு மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்க மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி தோஸ் ஆர் சிங்கிள் லேயர் செல்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்குது பரோட்டிட் கிளாண்ட். பரோட்டிட் கிளாண்ட்லேயும் இந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் இருக்கும். நெக்ஸ்ட் சிலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியமோட எக்ஸாம்பிள் ட்ரக்கியா அண்ட் ப்ராங்கை. ட்ரக்கியாங்கிறது ரெஸ்பிரேட்டரி டியூப், ப்ராங்கை வந்து லங்ஸ்குள்ளே இருக்க ஒரு பார்ட் தான் ப்ராங்கை. ஸோ ஏன் இந்த ட்ரக்கியா அண்ட் ப்ராங்கைக்குள்ளே அந்த சிலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம் இருக்குன்னா இது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் லங்ஸ்குள்ளே வந்தால் அதை வந்து புஷ் பண்ணி வெளியில் தள்ளிடும். ஸோ இதனால தான் இட் இஸ் நோன் அஸ் சிலியேட்டட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்திலியம். Epithelial tissue ஓட செகண்ட் டைப் காம்பவுண்ட் எபித்திலியம். காம்பவுண்ட் எபித்திலியம்னா மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ். இட் ஹஸ் டூ டைப்ஸ், ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். ஸ்ட்ராட்டிஃபைட்னா மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், டிரான்சிஷனல்னா செல் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மல்டி லேயர் செல்ஸை தான் நம்ம காம்பவுண்ட் எபித்திலியம் சொல்கிறோம். ஸோ இந்த மல்டி லேயர் ஆஃப் செல்ஸில் டீப்பஸ்ட் லேயர், அதாவது கீழே உள்ள லேயர் தான் பேஸ்மெண்ட் மெம்பரைனோட அட்டாச் ஆகிருக்கும். அதாவது த டீப்பஸ்ட் லேயர் லைக் க்ளோஸ் டு த பேஸ்மெண்ட் மெம்பரைன். இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். இது காம்பவுண்ட் எபித்திலியம், அதாவது மல்டிலேயர்ட் செல்ஸ்னால இது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் இருக்குது. மைனர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா லிமிட்டட் ரோல் இன் செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ இது வந்து ரேர் கேசஸில் இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் வந்து மைனர் ஃபங்க்ஷனாக பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்கின்,
அதாவது ட்ரை ஸ்கின்ல இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி அண்ட் ஃபேரிங்ஸில் இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னர் லைனிங் ஆஃப் சலைவரி கிளாண்ட் அண்ட் பேங்க்ரியாஸ்லேயும் இந்த காம்பவுண்ட் எபித்திலியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இதோட 3 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் காம்பவுண்ட் எபித்திலியம். Answer for today's GK quiz. Who is the first Nobel Prize winner in Asia? Rabindranath Tagore.